RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 4. விவேகானந்தர் முற்போக்கு பிம்பம். விவேகானந்தர் என்ற பெயரை தரித்தவரான நரேந்திரர் இந்து மதத்தின் மிகப்பெரிய இன்றியமையாத அம்சமான ஜாதி முறையை வெகுவாக தூக்கி பிடித்து புகழ்ந்து அது நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியவர் என்பது அவரை பெரிய முற்போக்கு சிந்தனையாளராக கருதிடும் பலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். பற்பல நேரங்கள் சமய சந்தர்ப்பவாதங்களில் ஈடுபட்டவர் அவர் என்பதை அவரது வெளிநாட்டு பயணங்கள், உள்நாட்டில் பிரச்சாரம் போன்றவை மூடியிருப்பதால் இந்த அப்பட்டமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஜாதிக்கு அரணமைத்து வக்காலத்து போட்டு வாதாடும் அவரது கருத்துகள் மூடி மறைக்கப்பட்டு விட்டன பலரால். கடவுள் மனிதனுக்கு அருளிய மிகச் சிறப்பான சமூக அமைப்புதான் இந்தியாவின் ஜாதி என்பது அவரது தொகுப்பு 4, பக்கம் 243. The Indian caste system was one of the greatest social institutions the Lord gave to man. The complete works of Swami Vivekananda, volume 4, page 299, Advaita Asrama, Calcutta, 11th edition, January 1978. ஜாதிக்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கும் விவேகானந்தர் தீண்டாமையை எதிர்த்துள்ளார் என்பதே எத்தகைய முரண்பாடு! ஜாதி இல்லாமல் தீண்டாமை ஏது, எப்படி வரும்? சிலர் அதை வைத்து அவருக்கு முற்போக்கு முத்திரை குத்தி விடுகிறார்கள். இந்திய தேச மக்களுக்கு விவேகானந்தர் கூறும் அறிவுரை என்ன தெரியுமா? அதிர்ச்சியடைந்த வாசகர்கள் படிக்க இதோ சில ஆதாரங்கள். Therefore, what I have to tell you, my countrymen, is this, that India fell because you prevented and abolished a caste. Every frozen aristocracy or privileged class is a blow to caste and is not caste. Jati have its way, break down every barrier in the way of caste and we will rise. Page 372. என் தேச மக்களே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்தியா விழுவதற்கு என்ன காரணம்? ஜாதியை தடுத்து ஜாதி ஒழிப்புக்கு வழி செய்ததினால்தான். ஜாதி அதன் வீச்சோடு இருக்கட்டும். ஜாதியை கடைப்பிடிக்க ஏற்படுத்தப்படும் தடைகளை உடைத்தெறியுங்கள். இந்தியா தானே எழும். மேற்காட்டிய நூலின் பக்கம் 372. எனவே ஜாதி என்பது இயற்கையானது, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த செய்யப்பட்ட சரியான ஏற்பாடு. எனவே இந்து மக்கள் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என மறுபடியும் பிரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வர வேண்டும். மற்ற உட்பிரிவுகளெல்லாம் அழிக்கப்படல் வேண்டும். பிராமணர்கள் ஒரே ஜாதியாகவே இருக்க வேண்டும். பக்கம் 322. எல்லா கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிராமணர்களிடம் ஒப்படைத்து அவரே ஒரு ட்ரஸ்டியாக ஆக்கப்படல் வேண்டும். மனிதர்களிலே பிராமணன் தான் ஐடியல் மனிதனாவான். கீழ்ஜாதிக்காரர்களே, சமஸ்கிருதம் படியுங்கள், கட்டாயம் படிக்க வேண்டும். தொகுப்பு 3, பக்கம் 293. மத நல்லிணக்கவாதியாகவோ தத்துவ கருத்துக்களை மட்டும் பேசிய அமைதி வழியினராகவோ விவேகானந்தர் இருக்கவில்லை என்பதைத்தான் அவரது வரலாறு காட்டுகிறது.
இந்துத்துவவாதிகள் விவேகானந்தரை வீரத்துறவி, என்ன ஒரு முரண், என்று அழைத்து கொண்டாடுவதற்கு காரணம் மதமாற்றம் தொடர்பான அவருடைய தீவிரமான கருத்துக்கள்தான். மதம் மாறி சென்றவர்களை எதிரிகள் என்றே கருதும் அவருடைய போக்கைத்தான் பின்னாளில் வந்த RSS தீவிரமாக எடுத்துச் சென்றது. சென்னை புத்தக சங்கமத்தில் 2013ஆம் ஆண்டு உரையாற்றிய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் எடுத்துக்காட்டும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். விவேகானந்தர் 1892 திருவனந்தபுரம் வந்திருந்த போது மனோன்மணியம் சுந்தரனாருக்கு விவேகானந்தரை சந்தித்து உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. திருவனந்தபுரத்தில் 9 நாள் தங்கியிருந்த விவேகானந்தருடன் சுந்தரனார் மதப்பற்று, இன உணர்வு, தத்துவம் பற்றி வாத பிரதிவாதம் புரிந்துள்ளார். உண்மையை தேடும் ஞானி அல்லவா அவர். திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் தங்கியிருந்த நாள்களில் ஒரு நாள் மனோன்மணியம் சுந்தரனாரின் விருந்தினராக அவரது இல்லத்திற்கு வருகை தந்தார். விருந்திற்கு பிறகு விவேகானந்த அடிகளாரும் சுந்தரம் பிள்ளை அவர்களும் மகிழ்வோடு உரையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விவேகானந்தர் சுந்தரனாரை பார்த்து தங்கள் கோத்திரம் என்ன என்று கேட்டார். சுந்தரனார் ஒரு நிமிடம் மௌனமானார். பின் நிகழ்ந்தவற்றை தன் குறிப்பு புத்தகத்தில் சுந்தரனாரே எழுதியுள்ளார். பாருங்கள், அப்பக்கத்தை புரட்டி பார்ப்போம். உவப்போடு என்னுடன் பேசி மகிழும் உத்தம நண்பர் விவேகானந்தர் தங்கள் கோத்திரம் என்னவென்று வினா எழுப்பினார். வேறு ஒரு தினமாகி வினாவினை கேட்ட நான் வெகுண்டிருப்பேன். உறவின விருந்துக்கு வந்த அந்த உயர்ந்த நண்பரிடம் நான் மெல்லிய குரலில் எனக்கும் கோத்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தன்மானம் காக்கும் தென்னாட்டில் பிறந்த திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் நான் என ஆத்திரமின்றி கோத்திர கேள்விக்கு விடையளித்தேன். நூல் வீரத்துறவி விவேகானந்தரும் மனோன்மணியம் சுந்தரனாரும் ஒரு சந்திப்பில், பக்கம் 17-18. கோத்திரம் கெட்ட விவேகானந்தரிடம் தான் திராவிடன் என்று பொட்டில் அடித்தாற்போல் பேசி அனுப்பி வைத்திருக்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார். இவை மட்டுமல்ல, ஜாதியின் சிறப்பு பற்றி ஏராளமான இடங்களில் விவேகானந்தர் பேசியிருக்கிறார். இந்தியாவின் பல பகுதிகளிலும் கணன்றெழுந்த பார்ப்பனர் அல்லாதார் உணர்வை அடித்து வைக்க பார்ப்பனர் அல்லாதாரான விவேகானந்தரையே பயன்படுத்தி பார்த்திருக்கிறது ஆரியம் என்பதற்கு விவேகானந்தர் முழுமையான நூல் தொகுப்பு பாகம் 3 உள்ள கொழும்பு முதல் அல்மோரா வரையிலான உரைகள், லெக்சர்ஸ் ஃப்ரம் கொழும்பு டு அல்மோரா என்ற பகுதியில் வரும் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா என்ற உரையை படியுங்கள். பார்ப்பனர் அல்லாத ஜாதியினருக்கு நான் சொல்கிறேன், காத்திருங்கள், அவசரப்பட வேண்டாம். பார்ப்பனருடன் சண்டையிட கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நான் காட்டியபடி நீங்கள் உங்கள் சொந்த தவறுகளால் தான் பாதிக்கப்படுகிறீர்கள். ஆன்மீகத்தையும் சமஸ்கிருதத்தையும் கற்பதை உங்களை யார் புறக்கணிக்க சொன்னது? இத்தனை காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டு தி நான் பிராமின் காஸ்ட் ஐ சே, வெயிட், be not in a hurry, do not seize every opportunity of fighting the Brahmin, because as I have shown, you are suffering from your own fault. Who told you to neglect spirituality and Sanskrit learning? எப்படி இருக்கிறது பாருங்கள் விவேகானந்தரின் பார்ப்பன சார்பு. முதலில் கேட்ட பார்ப்பன எதிர்ப்பு குரலுக்கே இவ்வளவு பதைபதைப்பு. பாவம் வீரத்துறைவு. இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அம்பலப்பட்டு நிற்பார் விவேகானந்தர் என்ற அந்த காலத்து நரேந்திரன்.
இந்து ஆண்மையை ரொம்பவே தூண்டிவிட்டவர் விவேகானந்தர். அவரது அமெரிக்க பயணத்திற்கு பின் 1893 இந்து மக்கள் எழுச்சி கீதம் அதிகமானது. இதோ விவேகானந்தர் பேசுகிறார். இந்து என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்குள்ளே சக்தி மின்னலையைப் போல பாய வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ஹிந்து ஆவீர்கள். முதலில் நம்மை நாமே தாக்கி காயப்படுத்தி கொண்டால் ஒழிய இந்த உலகில் நம்மை தாக்கி புண்படுத்தும் சக்தி வேறொன்றுமிராது என்ற விஷயத்தை வேதாந்திகளாகிய நாம் நிச்சயமாக அறிகிறோம். பாரதத்தின் ஜனத்தொகையில் 1/5 முஸ்லிம்களாகிவிட்டார்கள். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் ஜனத்தொகை 10 லட்சத்திற்கு அதிகமாகிவிட்டது. யாருடைய குற்றம் இது? தமது சொந்த சமயத்தை கைவிட்டவர்களுக்காக நாம் என்ன செய்தோம்? உலகாயுதவாதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதம் அல்லது உலகில் உள்ள வேறெந்த மதமும் நாம் அனுமதித்தராவிட்டால் இங்கு வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது. முகமதியர்கள் முதலாக நம் நாட்டுக்கு வந்தபோது நாம் 60 கோடி இந்துக்கள் இருந்தோம் என்று கூறப்படுகிறது. முகமதிய சரித்திர ஆசிரியர்களுள் மிகப்படைவரான பெரிஸ்டா என்பவர் கூறும் ஆதாரத்தை கொண்டு இவ்வாறு சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் 20 கோடி பேர்தான். இது மட்டுமின்றி இந்து சமயத்தை விட்டு ஒருவன் நமது எண்ணிக்கையில் 1 குறைந்து விட்டது என்பது மட்டுமல்ல, எதிரியில் ஒருவன் அதிகமாகிவிட்டான் என்று ஆகுமே. நமது நாட்டின் உண்மையான தாயாகிய உனது சொந்த மதத்தை பற்றி அவ்வளவு மதிப்பு உனக்கு இருக்குமாயின் எந்த ஒரு இந்து சகோதரனும் கிறிஸ்தவனாக மதம் மாற்றப்படுவதை நீ ஒரு காலம் சகிக்க மாட்டாய். இயேசு கிறிஸ்து பாரதத்துக்கு வருகிறார் என்று கீச்சு குரல் எழுப்பி பாடுகிறார்கள். நாளடைவில் காலம் நிறைவேறும் பொழுது தெய்வீக சட்டம், நியாய தீர்ப்பு பூர்த்தியாவதை காண்பீர்கள் என்று கூக்குரல் இடுகிறீர்கள். நண்பரே, ஐயோ வேண்டாம். இயேசுவோ ஜெகோவாவோ வரவில்லை, வரவும் மாட்டார்கள். அவர்கள் இன்று தமது சொந்த வீடு வாசல்களை காப்பாற்றிக் கொள்வதில் முனைந்திருக்கிறார்கள். நமது நாட்டுக்கு வர அவர்களுக்கு நேரமில்லை. உங்களுடைய மத மாற்றமெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாமலா? நீங்கள் தற்பெருமை பேசி ஜம்பம் அடிக்கிறீர்களே, உங்கள் கிறிஸ்தவ சமயம் வாளை உபயோகிக்காமல் எங்காவது வெற்றி கண்டிருக்கிறதா? முகமதியர்கள் இந்த விஷயத்தில் முற்றிலும் பண்படாதவர்கள், மதச்சார்புள்ளவர்கள். அவர்களது குறிச்சொல் கடவுள் ஒருவரே, முகமதுவே அவரது தேவதூதன் என்பதாகும். அதை தவிர மற்றவையெல்லாம் கெட்டவை என்பது மட்டுமல்ல, உடனடியாக அழித்தே தீர வேண்டியவையாகும். எழுமீன் விழுமீன். ஸ்வஸ்திக் வெளியீடு, கல்கத்தா. நாட்டின் பழமையை மீட்டுருவாக்கம் செய்வது என்று பிரம்ம சமாஜியாக தொடங்கிய அவரது பயணம் அவரை பிற மத வெறுப்பில் கொண்டு போய் நிறுத்தியது. அவரை இன்று சில ஊடகங்கள் இந்திய மதச்சார்பின்மையின் தொடக்கம் என்று படம் காட்டுகின்றன. ஆனால் அவரது உண்மையான முகம் என்பது RSS. தன்னை எப்படி உலகுக்கு காட்ட நினைக்கிறதோ அப்படியான தோற்றம்தான். மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை போன்றவற்றிற்கும் விவேகானந்தருக்கும் எந்த தொடர்பும். எல்லோருக்கும் பொதுவானவரை போல விவேகானந்தரை ஒரு பொது பிம்பமாக கட்டமைத்து இளைஞர்களுக்கான ஆதர்சம் என்று அவர்களிடம் அறிமுகப்படுத்தி அவர்களை இந்துத்துவாவின் பக்கம் திருப்புவதற்காகத்தான் RSS பயன்படுத்தி கொள்கிறது. அவர் தன் காலத்திலேயே பாதிரியார்கள் முஸ்லிம்களின் பிரச்சாரத்திற்கு பதில் தருவதே முக்கியமானதாக நினைத்தார். இந்துக்கள் யாரும் மதம் மாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். கிறிஸ்தவராகவும் முஸ்லிமாகவும் இருப்பவர்கள் முன்பு இந்துக்களாக இருந்தவர்கள் என நினைத்தார். இந்துக்களிடம் ஏற்பட்ட பலவீனம்தான் இதற்கு காரணம் என்ற முடிவுக்கு வந்தார். இந்துவின் எண்ணங்களை பலப்படுத்த வேண்டும், இரத்தத்தை கொதிக்க வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்.
ஒற்றுமை இயக்கம் தேவை என்றார். ஜனநாயக அடிப்படையிலான அமைப்பில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சர்வாதிகாரியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சங்கத்தை தொடங்கிவிட்டு காலம் வரும்போது மற்ற உறுப்பினர்களின் பேச்சை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தார். நீங்கள் இந்தியாவில் சமயத்தை தூரத் தள்ளிவிட்டு அரசியல், சமூகியல் அல்லது வேறு எதையோ மையமாக கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டால் அன்றே ஒன்றுமில்லாமல் யாவரும் யாவும் உங்களது மதத்தின் சக்தியால் செயல்படுமாறு நீங்கள் முயல வேண்டும். உங்களுடைய எல்லா நரம்புகளும் மதம் என்ற முதுகு தண்டினூடே இயங்கட்டும். இந்தியாவில் சமூக சீர்திருத்தங்களை கூட ஆன்மீக வாழ்வுக்கு அவை என்ன நலனளிக்கும் என்பதை மனதில் கொண்டே செய்ய வேண்டும். இதேபோல் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு அபிவிருத்தி அளிக்கும் என்பதை கொண்டே அரசியலும் அனுசரிக்கப்பட வேண்டும். அறிவு கணலே அருட்புணலே, பக்கம் 722. பேசுவது RSS பிரச்சாரகர் போலவே இருக்கிறதா? அவர்களின் முன்னோடியான விவேகானந்தரின் குரல்தான் இது. வெகு சில இடங்களில் முற்போக்கானதாகவோ மதவாதத்திற்கும் பார்ப்பனாதிக்கத்திற்கும் எதிரானதாகவோ காணப்படும் அவரது குரல்கள் எல்லாம் அவர் எதிர்கொண்ட தனிப்பட்ட பிரச்சனைகளின் விளைவாக வந்தவையே தவிர உண்மையான அவருடைய பார்வையினை பிரதிபலிப்பவை அல்ல. மாணவர்களை, இளைஞர்களை முன்னேற்றுதல், ஊக்குவித்தல், நல்வழிப்படுத்துதல் என்ற பெயரில் பெற்றோரை சரிக்கட்டும் நோக்கில் குறிவைத்து அனுப்பப்படும் இந்த விவேகானந்தர் பிம்பம் உள்ளே வந்ததும் தன் இந்துத்துவ பணியைத்தான் செய்யும். ஜாதிக்கு வக்காலத்து வாங்கும், வர்ணாசிரமத்துக்கு ஆலவட்டம் சுற்றும், மதவெறிக்கு மகுடம் சூட்டும். ஏனெனில் உண்மையான விவேகானந்தரின் உள்ளம் ஜாதி, வர்ணம், குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் வைத்து மனிதர்களை அடையாளம் கண்ட ஒன்றுதான். இதுவரை நீங்கள் கேட்டது RSS எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 4ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.